Hello friends, welcome to our channel. Day 11 கான spoken English practice பண்ணலாம். Topic Festival. How many popular festivals are there in your country? உன் நாட்டில் பிரம்மாண்டமாக நடக்கும் திருவிழாக்கள் என்னென்ன? There are many. Diwali, Pongal, Ramzan, Bakrid, Christmas, New Year and etc. அது நிறைய இருக்குது. தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்மஸ், வருடப்பிறப்பு இன்னும் பல இருக்குது. வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் இன் யுவர் கண்ட்ரி? உன் நாட்டில் மிகவும் முக்கியமான திருவிழாவாக எதை கொண்டாடுவீர்கள்? ஐ பிலீவ் தட் நியூ இயர்ஸ் டே இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். பீப்புள் கேதர் டுகெதர் டு வெல்கம் த நியூ இயர். புத்தாண்டாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். புத்தாண்டை வரவேற்க மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவர். When does it take place? அது எப்பொழுது நடக்கும்? It occurs on January 1st. ஜனவரி 1ஆம் தேதி நடக்கும். Where is the festival celebrated? அந்த திருவிழா எங்கே நடக்கும்? The New Year's Day is celebrated all over the country. Each family has its own way to celebrate the day. புத்தாண்டு விழா நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மிக விமர்சையாக நடக்கும். ஒவ்வொரு குடும்பமும் அவர்களுக்கு பிடித்த முறையில் கொண்டாடுவார்கள். வாட் டு பீப்புள் டூ டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபெஸ்டிவல்? மக்கள் திருவிழாவிற்காக என்னென்ன ஏற்பாடுகளை செய்வார்கள்? பிஃபோர் நியூ இயர்ஸ் டே பீப்புள் கோ ஷாப்பிங் ஃபார் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ், ரிப்பேர் த ஹவுஸ் ஆர் புட் அப் டெக்கர். மக்கள் புத்தாண்டுக்கு முந்தைய நாள் உணவு மற்றும் குளிர்பானங்கள் வாங்க செல்வார்கள். தங்கள் வீட்டை பழுது பார்த்தல் அல்லது அலங்காரம் செய்வார்கள். Who can join the festival? யாரெல்லாம் அந்த திருவிழாவில் கலந்து கொள்ளலாம்? It's a day for everybody. புத்தாண்டு என்பது அனைவருக்குமான நாள். எல்லோரும் கொண்டாடலாம். What's special about that festival? அந்த திருவிழாவின் சிறப்பம்சம் என்ன? It marks the end of a year and celebrates a new year. People believe that the things they do on the first day will bring good luck and prosperity to them during the whole year. இது ஒரு வருடத்தின் முடிவை குறிக்கிறது மற்றும் ஒரு புதிய ஆண்டை கொண்டாடுகிறது. வருடத்தின் முதல் நாளில் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அந்த வருடம் முழுவதும் தொடர்ந்து வரும் என்று நம்புகின்றார்கள். Is the festival culturally related? அந்த விழா கலாச்சாரம் சார்ந்ததா? Sure, the festival is an integral part of culture. கண்டிப்பாக கலாச்சாரத்தை ஒருங்கிணைக்கும் பகுதியாக அந்த விழா அமையும். Why is a festival important? ஏன் அந்த விழா முக்கியமாக கொண்டாடப்படுகிறது? It adds structure to our social lives and connects us with our families and backgrounds. இது நமது சமூக வாழ்க்கைக்கு கட்டமைப்பை சேர்க்கிறது மற்றும் நம் குடும்பங்கள் மற்றும் பின்னணியுடன் நம்மை இணைக்கிறது. Thanks for watching. Meet you again in next topic. Ta-ta, bye.